நாளைக்கு தாங்க ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசையில் விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். மாதந்தோறும் வருகின்ற அமாவாசை தினமானது இறந்த நமது முன்னோர்களை நினைத்து விரதம் கடைபிடிக்க ஏற்ற நாளாகும். இவற்றில் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை போன்றவை முக்கியத்துவம் கொண்டவை. இதில் மிகவும் விசேஷமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை தாங்க. சூரியனும் சந்திரனும் சேரும் புனிதமான ஆடி அமாவாசை என்று முன்னோர்களையும் இறந்த தாய் தந்தையரையும் நினைத்து திதி கொடுப்பது நல்லது. புண்ணிய நதிகள், கடல் போன்ற இடங்களில் புனித நீராடி இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்தால் பாவங்கள் விலகி புண்ணியம் உண்டாகும். ஆடி அமாவாசை என்று கடல், ஆறு போன்ற நீர்நிலைகளில் நீராடினால் தீவினைகள் அகலுமா. அமாவாசையில் விரதம் இருந்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து பிண்டம் போடுதல் போன்றவற்றை செய்ய வேண்டும். தாய் தந்தை இறந்த தேதியை மறந்தவர்களுக்கு ஆடி அமாவாசை என்று திதி கொடுக்கலாம். அமாவாசை நாளில் நாம் செய்யும் தர்ப்பணங்கள் நம் பித்ருக்களுக்கு அதிக மகிழ்ச்சியை தருமா. அதனால தான் அமாவாசை தினம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய உரிய நாளாக கருதப்படுது. ஆடி அமாவாசை என்று மூதாதையர்களின் படத்திற்கு மாலை போட்டு அவர்களுக்கு பிடித்தமான உணவு வகைகளை படைத்து அவர்களை வணங்கணும். முதல்ல காகத்திற்கு உணவிட்டு பின்பு விரதம் முடிக்க கர்ம வினைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை.